கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்க போகிற இந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிற தருணங்களாக அமையப் போகிறது. ஆயுதங்களை ஏந்துவதன் மூலமும் மதுபானங்களை அருந்துவதன் மூலமும் மதுவஸ்து போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருப்பதின் மூலமும் நேரிடும் விளைவுகளை பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தவங்களை வரவேற்கிறேன். அதாவது இது ஒரு வாலிபர் கூட்டம். ஆனால் இங்கே வாலிபர்களே இல்லை, 2-3 பேர் தான் வந்திருக்கும். இந்த நாட்டின் தூண்கள் ஆகிய வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். நம் தேசத்தில் கொலைவெறி உள்ள டான்கள் மதுபான பழக்கத்துக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகி வெளியே வர முடியாமல் உடல் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். காதல் என்கிற வலையிலும் ஓரினிச் சேர்க்கை என்ற ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்ற பாவத்திலும் அநேகர் விழுந்திருக்கிறார்கள். போதைப் பொருள் பழக்கம் சிறியோர் முதல் பெரியோர் வரை குறிப்பாய் பெண்கள் யாவருக்கும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட எல்லா பாவங்களில் இருந்தும் அனைவரும் விடுதலை பெற பாரத்தோடு ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையில தகப்பனே, இந்த அடிக்ஷன்ல இருக்கிற ஆண்டவரை கொண்டு வாங்கப்பா. அப்பா, தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு காய்ச்சும் மது பழக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் வெளியில கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரட்டும்பா. குடும்ப நல்லவர்களுக்கு வரட்டும்பா. அப்படிப்பட்டவர்களை ஸ்தோத்திரம் சந்திக்க வேண்டுமா? ஆவியானவரே, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கர்த்தரால் அவர்களை ஸ்தோத்திரிப்பீராக. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு விடுதலை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். மாப்பிள்ள, இன்னைக்கு ஏன் ட்ரீட்டு? எல்லாரும் சந்தோஷமா போடுறா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, ரொம்ப நாளாக ஆளையே காணோம். ஒரு கை குறையுதுன்னு பார்த்தேன், கரெக்டாக வந்துட்டேன். அம்மா வேற வாரானா சர்ச்சுக்கு போகணும் உசுரம் வாங்குறாங்க. அந்த ஆளு போனால் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. யாரு மாப்பிள்ள? வேற யாரு, நம்ம பாஸ்டர் தான். என் பேர் சாண்டி, உன் பேர் ஆமோஸு, இவன் பேர் ஆண்டனி தாஸு. எல்லாம் கிறிஸ்துவன்ட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஆண்டவர் நம்மளுக்கு என்னைக்கு ஆப்புக்கு அப்புறம் தெரில. அட ஆமாடா டேய். மாப்பிள்ள, குடிச்சு குடல் வெந்துட போகுதுடா. என்ன மாதிரி லிமிட்டாக குடுறா, அதிகமாக குடிக்காதடா. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கண்டா. அவன் வேலையை பார்த்துட்டு போடா. டேய், நம்ம எப்பயுமே அன்லிமிட்டட் தான்டா. என் பேர் தாஸ், ஆண்டனி தாஸ். என்னையும் கோட்டரையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவரே, இப்போ வந்திருக்க பேஷண்ட்டை ரசிங்கப்பா. என்ன நிலைமையில் வந்திருக்காங்க தெரியலையே. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? டாக்டர், என் பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை டாக்டர். கொஞ்ச நாளாகவே பெண்களை பார்த்தா ஒரு ஈர்ப்பாக இருக்குதுங்க டாக்டர். ஓகே, இப்போ இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இது நார்மலாக மனுஷங்களுக்கு ஒரு உணர்வு தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸும் சரி, ஜெனட்டிக்ஸ் ஹெரிடிட்டி மூலமாகவும் இந்த உணர்ச்சி உடலில் தூண்டப்படுது. மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த தீர்வுமே கிடையாது. ஆனால் இந்த உணர்ச்சிகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் தவறான உறவில் இருப்பது இயற்கைக்கு முரண்பட்டது. இது ஒரு பாவமும் கூட. இதுதான் ஓரின சேர்க்கைன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் சோதம் குமர பட்டணத்தாரும் இந்த ஓரின சேர்க்கை பாவத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பாவத்தால் தான் சோதம் குமர பட்டணம் அழிக்கப்பட்டது. பைபிளில் லேவிய ராகத்தில் விளக்கமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணோடு பெண்ணோ ஆணோடு ஆணோ உடல் ரீதியாக பாவம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பாவம் செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு விஷயம், நம்ம மனம் திரும்பினா இயேசு நம்ம பாவத்தை மன்னிக்கவும் மறுவாழ்வு தரவும் தயாராக இருக்கிறார். நான் ஒரு புத்தகம் தரேன், இதை நீங்கள் புத்தகமாகவே எடுத்துக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு பைபிள். இதை டெய்லியுமே படிங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இதுதான் உங்களுக்கு தீர்வு. மருத்துவத்தால் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. டேய், இதனோட 200வது கொலை. நம்ம மிஸ்ஸே ஆகக்கூடாது. டேய், ஓடாதடா, நில்றா. டேய், ஓடாதடா, கையில மாட்டின.
நில்றா. சார் இந்த பக்கம் தான் அந்த ரவுடி வரான் சார். இனி கன்ஃபார்மாக அவனை என்கவுண்டரில் முடிச்சிடலாம் சார். நம்ம டீம் எல்லாம் பேக்கப்பில் இருக்காங்க சார். ஓகே சார். எனக்கு எதிரா எவன்டா? சோ இந்த போலீஸ் வேற அடிச்சு தூக்குறாங்கண்ணா, சாவடுறா. ஷூட். நிறுத்து வண்டியை, நிறுத்து. சே, நம்ம குடோனுக்கு வந்துடுறா. வண்டியில் எடுத்துடா. எங்கடா அவன்? யார் சார் கேட்குறீங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். சே, இந்த முறை எஸ்கேப் ஆயிட்டானே. இங்கே போயிருப்பானா, அங்கே போயிருப்பானா? இங்கே தான் போயிருப்பான். தம்பி, யார் நீங்க? பக்கத்துல வராதீங்க. போலீஸா நீங்க? போலீஸ்லாம் இல்லப்பா. குத்திடுவேன். போலீஸ்லாம் பக்கத்துல இல்ல. வராதீங்க. பயப்படாத. யார் நீங்க? இது என்ன இடம்? இது என்னன்னா, இது வந்து ஒரு சர்ச். என்னது இது? ஆயுதமா? ஆமா, ஆயுதம் தான். பயப்படாதீங்க. என்ன ஆயுதம் அது? வாழ்க்கையை மாத்த போற ஒரு ஆயுதம். கத்தி அத முதல்ல உள்ள வைப்பா. ஆமா, அந்த ஃபிளாஷ் நியூஸ்ல தேடுறாங்களே அந்த பட்டாசு பால் நீதானா? ஆமா, 200 கொலை பண்ணியிருக்கேன். நானே தான் 200 கொலை பண்ணியிருக்கேன். அப்போட எனக்கு எந்த பயமும் வந்ததில்லை. இந்த இடத்துல வந்த பிறகும் ஏதோ எனக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படாதப்பா. நீ வந்திருக்கிற இடம் ஒரு நல்ல இடம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச். இங்க வந்த எல்லாருக்கும் ஏசப்பா நன்மை தான் செஞ்சிருக்காரு. ஏசப்பாவா? அவர் யாரு? உங்களுக்கும் நன்மை செய்வார். அவரு தான்ப்பா உண்மையான கடவுள். எல்லா மனுஷருக்காகவும் ரத்தம் சிந்த இந்த பூமிக்கு வந்தவர் அவரு தான்ப்பா. எத்தனையோ பேர் தத்த தேவையில்லாம சிந்திருக்கேன். என் கையில கத்த மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிப்பாருப்பா. எத்தனையோ பேர் இது மாதிரி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா உனக்கும் கொடுப்பாருப்பா. நான் உனக்காக ஜெபம் பண்ணட்டுமா? கண்டிப்பா. வாங்க மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த மாதிரி தோணுது டாக்டர். நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே அந்நேரத்துக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வரலனா நீங்கள் கோமாக்கு போயிருப்பீங்க. அவங்க தான் வந்து உங்களை ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்து கொண்டு விட்டாங்க. உங்களை வந்து யாரும் பார்க்கலனா இந்நேரத்துக்கு நீங்கள் கோமா போயிருப்பீங்க. நீங்கள் இந்த ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உடம்புல மட்டும் பாதிப்பு கிடையாது, உங்கள் மனநலத்துலேயும் பாதிப்பு இருக்குது. இந்த மனநல பாதிப்பு அப்படிங்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மனைவியார் எல்லாருக்கும் இது ஒரு பாதகமாக இருக்கும். இங்கே இருக்க வரைக்கும் டாக்டர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது வெளியே போனால் திரும்பி என் ஃப்ரெண்ட்ஸாலே ட்ரக் அடிக்ட் ஆகிருப்பேன் டாக்டர். நான் இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஒரு புக்கு படிப்பீங்க, அப்படி தானே? கொடுப்பாங்க தானே? ஸோ நான் ஒரு புக்கு உங்களுக்கு தரேன். இது பைபிள் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எதை பண்ணனா புக்கான்னு எடுத்துக்கிட்டு டெய்லி நீங்கள் இதை படிங்க. இதனால் உங்கள் விஷயங்கள் வந்து மாற்றம் ஆகும். ஓகே டாக்டர். மச்சான், நான் இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருக்கிறேன்டா. ஏன்னா இதே டேட்டில் தான் போன வருஷம் அவளை பார்த்தேன். அடுத்த வருஷம் எப்படியோ ஒன்று நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம், ஜோடியாக சுற்ற போகிறோம். டேய், ஒரு வருஷமா இப்போதான் அவள் இன்னொருத்தனோட போறா பாரு. அவள் ஃபிக்ஸ் ஆகி 1 மாதம் ஆச்சு. மச்சான், என்னடா சொல்கிற? உண்மையாவா? அவள் தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா உண்மையாகவே போயிட்டா? நிஜமானுமே போயிட்டாப்பா. போச்சுடா, இவன் வேற வரான். இவன் சும்மாவே 1/2 மணி நேரம் பேசுவான். இன்னைக்கு வேற நீ இப்படி இருக்க, என்ன பண்ண காத்திருக்கானோ? என்னாச்சு? தெரியல, நான் நீங்களே கேளுங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, எதுவும் இல்லை.
பரவாயில்ல சொல்லு, அண்ணன் மாதிரி நினச்சி சொல்லு. இல்லைண்ணா, பரவாயில்ல சொல்லு தம்பி, என்னன்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். அதாவது மனசில் நினச்சிட்டு இருந்த பொண்ணு இப்போ என் வாழ்க்கையில் இல்லை. வாழலாமா வேணாமான்னு இருக்கிறேண்ணா. மனசே ஒரு மாதிரி ஆச்சுண்ணா. இயேசுவின் அன்பு தம்பி எல்லாருடைய அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு மாறாத அன்பு தம்பி. இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பும் ஒரு நாள் மறைஞ்சு போகும். இயேசுவின் அன்பு மட்டும் ஒரு நாளும் மறையாது. ஒரு நாள் நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, அவருடைய அன்பை நான் அறிஞ்சிக்கிட்ட பிறகு இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். நீ அவரை நம்பு, அவருடைய அன்பை பிடிச்சிக்கோ. உன்னோட வாழ்க்கையில் இதோட ஒரு பெஸ்ட்டான நல்ல வாழ்க்கை துணையை உனக்கு ஆண்டவர் உனக்கு அமைச்சு தருவார். கவலைப்படாத. நீங்கள் சொன்னதெல்லாம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குண்ணா. பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அன்பு உண்மையான அன்பு தானா? உண்மையான அன்பு தம்பி. ஒரு நாள் அந்த அன்பு உன்னை ஏமாத்தாது. உலக அன்பை விட இயேசுவின் அன்பு மெய்யான அன்பு. ஒரு நாள் உன்னை ஏமாத்தாது. சரி வா. மாறாத அன்பு, மறவாத அன்பு, மாறாத அன்பு, மறவாத அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனதுருகும் அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனதுருகும் அன்பு, அன்பு அன்பு என் இயேசுவின் அன்பு. ஐயோ, வயிறு வேற வலிக்குதே அப்பா. இவனுக்காவது ஃபோன் அடிச்சு பார்க்கல தான் செய்கிறான் நான். ஐயோ, இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? இவன் குடிக்க தானே கால் பண்ணுவான். ஹலோ. ஐயோ, நீ சொல்கிற, ஏன்டா இப்படி பதட்டமாக பேசுகிற? எங்கடா இருக்க? வயிறு ரொம்ப வலிக்குதுடா, ரொம்ப முடியலடா. அப்பயே சொன்னா அதிகமாக குடிக்காத, ஆண்டவர் அடி போட்டோன்னு. ஏன்டா இப்படி பண்ணுற? அடி போட்டாரா? டேய், ரொம்ப முடியலடா. அம்மாவுக்கும் சீக்கிரம் வர சொல்கிறா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக. ஐயோ டேய், ஏதாவது பண்ணுறா. ஐயோ, வலி தாங்க முடியலடா. டேய், ரொம்ப முடியலடா, வயிறெல்லாம் எரியுதுடா. தம்பி, என்ன செய்து? ரொம்ப வலி இருக்கா தம்பி? ரிப்போர்ட்லாம் இருக்கா? எல்லா ரிப்போர்ட் இருக்கா சிஸ்டர்? எஸ் சார். நீங்க டாக்டர். ஏன் இவ்வளோ மோசமாக விட்டீங்க? இவ்வளோ மோசமான ஸ்டேஜ் இந்த சின்ன வயசுல? டாக்டர், கொஞ்ச நாளாவே இருக்கு டாக்டர். நாங்கள் சொன்னா அவன் கேட்கல டாக்டர். என்னோட இருக்கீங்களா? வலி எப்படி இருக்கு? ஏன் இவ்வளோ மோசமா விட்டுட்டீங்க? வாந்தி இருக்கா? இல்லை, ரிப்போர்ட் ஸ்கேன், பிளட் ரிப்போர்ட் இவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. இவ்வளோ மோசமாக விட்டுட்டீங்களே. இந்த ரிப்போர்ட்டில் சிறுநீரகம் போகிறது, சிறுநீரக பாதிப்பு, இவ்வளோ மோசமாக 2 கிட்னியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கேன். டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என் பையன் உயிரை காப்பாத்துங்க டாக்டர். 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு, சிறுநீர் குழாய் பாதிக்கப்பட்டு, சிறுநீரனுடைய தன்மை இழந்து போய் கடைசி கட்டத்தில் சிறுநீர் 2 ஃபெயிலியர் ஆகின ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டீங்களம்மா. 2 சிறுநீரகமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கேன். டாக்டர், ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர்? கடைசி கட்டத்தில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளும் நம்ம செய்யலாம். அதுக்கும் மீறி கடவுளுடைய பிரதான கிருபன் ஒன்று இருக்குமா. கடைசி ஸ்டேஜில் நிற்கிறாப்புல. போதை பழக்கம், குடி பழக்கம் எல்லாமே சேர்ந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அவனுக்கு கிட்னி தேவைப்படுது. கிட்னி உண்டான முயற்சியில் அத்தனையும் நீங்களும் செய்யுங்க. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ரீதியில் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சியும் நாங்களும் எடுக்கிறோம். நீங்களும் கிட்னி டொனேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பர்சனை
நீங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கு மேலே எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் செய்கிறோம். சாமி, தாசு ரொம்ப வலிக்குதா சாமி? முடியலையா சாமி? ஏன் சாமி இப்படி பண்ண? சாமி, உங்க அப்பாவும் இப்படிதான் சாமி, குடிச்சே போயிட்டாரு. நான் ஒரு கிட்னி கொடுத்தேன் சாமி, அந்த கிட்னி வச்சுமே உங்க அப்பா கேட்கல. திரும்ப 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 குடிச்சு போயே சேர்த்துட்டாரு சாமி. சாமி, ஜெபம் பண்றியா? ஏசப்பாட்ட கேக்குறியா? ஏசப்பா, எனக்கு ஜீவன் கொடுங்க ஏசப்பா, எனக்கு உயிர் கொடுங்க ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பான்னு கேக்குறியாப்பா? நான் ஜெபம் பண்ணலாமா? அம்மாவும் ஜெபம் பண்றேன். ஏசப்பா, அப்பா, என் பையனை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் பையன் வலியால துடிக்கிறான் ஏசப்பா. அவன் மேல இரக்கமா இருக்க சாமி. ஏசப்பா, என் மகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, நான் கெஞ்சுறேன் ஏசப்பா. ஏசப்பா, அப்பா அப்பா, பாவிகளை நேசிக்கிறவன் வேதம் சொல்லுது. என் மகன் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற தயை பெருத்த ஆண்டவரே, என் மகனுடைய பாவத்தை மன்னிச்சு அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. நாங்க யாருக்கிட்ட போய் கேட்கறது? எங்க கிட்ட அவ்வளவு பணம் எங்க ஏசப்பா இருக்குது? நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? எங்களுக்கு வழி தரங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. ஆண்டனி தாசம்மா, உங்களை தேடி ஒரு பிரதர் வந்திருக்காங்க. தேடியம்மா? ஆமாம். நான் ரெகுலராக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வருவேன், பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நான் எப்பயுமே ஜெபிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு ஆண்டவர் ஜெபத்தில் உணர்த்தினாரு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் வர வழியில் எனக்கு சாண்டி ஹாமர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி தாஸ் வந்து உடம்பு சரியாமல் இருக்கா அந்த மாதிரி சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, நான் என்னோட கிட்னி உங்களுக்கு தரேன், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மறக்கவே மாட்டேன் தம்பி, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டவரே ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தாஸ், இங்க பாரு சாமி, எல்லாம் சரியாயிரும் சாமி. கிட்னி தரேன்னு சொல்லிட்டாங்க சாமி, எல்லாம் சரியாயிரும் சாமி. வாங்க, உட்காருங்க மாம், வாங்க. இந்த நோயை பற்றி சொல்லணும்னா பயந்துடுவீங்க. சிறுநீரகம் செயலிழந்து போய் நடமாடுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு வலி, அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அந்த மாதிரி வேதனையை யாரும் அனுபவிக்க முடியாது. அனுபவிச்சு முடிக்கிறது அதை விட கஷ்டம். அவன் இந்த பழக்கத்துக்கு போறதுக்கு நாமும் ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. அவன் எங்க போறான், எங்க வரான், எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே போதை வஸ்துகளாலும் இந்த குடி பழக்கத்தினாலும் அழிந்து போகிற ஒரு சமுதாயம், வாலிப சமுதாயம் அழிந்தே போயிடுச்சு. கிட்னி கொடுக்கறதுல மட்டும் அவன் நல்லா ஆயிட்டாருன்னு திருந்திட்டாருன்னு நீங்க நினைக்கவே கூடாது. இதுக்கு மேல அந்த பழக்க அவன் அடிமையாக விடாமல் அவனை முழுமையாக நீங்க சரண்டர் டு த காட். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவன் திரும்ப எழும்பி நிற்க வச்சு அவன் நாளைக்கு ஒரு பெரிய சுவிசேஷராக நீங்க மாற்றணும். அதுதான் முக்கியம். எந்த பாவமோ மீறுதலோ எது இருந்தாலும் அதை விட்டு நான் விலகி நான் வருவேன்னு அவன் ஜெபிக்கணும், அவன் ஒப்பு கொடுக்கணும். சூழ்நிலைகள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள் இதுதான் அவனை கெடுத்தது. நீங்களும் கவனமாக இருந்து அவன் நடவடிக்கையை நன்றாக பாதுகாத்து ஜெபிக்கிறவனா, பைபிள் படிக்கிறவனா, இது தாய் தந்தையர் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். இனி ஒரு பாவமும் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது, எல்லா துர்க்குணமான கிரியைகளையும் விட்டு அவனை முழுமையாக ஒப்பு கொடுத்து வெளியே வந்தானா எனி மிராக்கிள் கேன் ஹேப்பன். எந்த ஒரு அதிசயமும் மெடிக்கல் ஃபீல்டில் இது நடக்கும். ஆண்டவர் நல்லவர். சிறுநீரகத்தை மாற்றாமலேயே சுகம் கொடுக்கிற போதுமான தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். பிரேவல், தேங்க்யூ. நல்லா பார்த்துக்குங்க. 5 வாலிபர் தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த வாழ்க்கை முறை மாறி எல்லோரும் ஜெபித்தனால உங்கள் எல்லாரும் ரட்சிக்க பண்ணினார் தேவன். அநேக வாலிபர்களை வரவழைச்சோருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் கண்ட இந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்குமேயானால் கவலைப்படாதீர்கள்.
சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த ஆண்டனிதாஸ் அதிகமாக குடித்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கர்த்தரின் பெரிதான கிருபையினால் புது சிறுநீரகம் பெற்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வு அடைந்தார். அதேபோல் பிரபல ரவுடியாக இருந்த பட்டாசு பாலு தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்த போது தேவ பிரசன்னத்தால் தொடப்பட்டு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வு பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறார். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நம் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்குமே. ஆனால் உங்களில் ஒரு சிலர் இத்தகையான பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்களும் மெய்யான அன்பை தேடி கிடைக்காமல் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நீங்கள் தேடும் மெய்யான அன்பு, மாறாத அன்பு, மறவாத அன்பு இயேசுவிடம் மட்டுமே உண்டு. ஆகையால் கர்த்தர் தாமே உங்களுக்கும் மறுவாழ்வை தருவார்.